பசுமாட்டுக்கு எருமை மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமா மாடு வெள்ளையா இருக்கும், சிவப்பா இருக்கும். எருமை மாடு கருப்பா இருக்கும். எப்படி அது படிச்சிருக்கேன் உங்களோட. சரி, இப்போ பசுமாடு எருமை மாடு எப்படி இருக்குன்னு சொல்ற. அது மாதிரி மனிதர்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க. ரெண்டே விதம் தான், ஒன்று பசுமாடு, ஒன்று எருமை மாடு. எருமை மாடு யாரு? எருமை மாடு இங்க கிடக்கு. எருமை மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும். பசுமாடு சுத்தம் இல்லைனா படுக்காது. எருமை பால் அடர்த்தியா இருக்கும், அது மந்த உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும், அது தாய்ப்பாலுக்கு இணையானது. 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குடியை கண்டுபிடிச்சிடும். இப்போ எருமை மாடு 4 மாடுகளை நின்னாலும் தன்னுடைய பிள்ளையை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. இப்ப நம்மோட பிள்ளைல அந்த பாலையே குடிச்சுட்டு எனக்கு என்னன்னு தெரிறாங்க. டேய் இங்க வா, உன்னை பத்தி யாரோ ஒன்று சொன்னாங்க, நான் கேட்கணும்னு சொன்னா அவன் எனக்கு என்னன்னு கண்டுக்காம போறேன். வீட்டுக்குள்ள நடக்குது ஐயா, நடந்ததைத்தான் சொல்றேன். அப்ப பிள்ளையெல்லாம் இப்படி மாறினதுக்கு காரணம் உண்ணுகிற உணவு. ரொம்ப நேரம் வெயில்ல நிற்கும் பசுமாடு, வெயில்ல எருமை மாடு நிற்கவே முடியாது. என்ன செய்யும்? தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், தண்ணியே இல்லையா போய் சேறு சகதி இல்லை சாக்கடைக்கலையாவது விழுந்துடும். இப்ப மனுஷன் இது மாதிரி 2 பேர் இருக்காங்களா இல்லையா?